வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. லட்சக்கணக்கான பக்தர்கள் விண்ணதிர மரியே வாழ்க முழக்கமிட்டு பிரார்த்தனை செய்தனர். கீழ்த்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதா பிறந்த நாள் ஆண்டுதோறும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்ற விழா கோலாகலமாக தொடங்கியது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியினை புனிதம் செய்தபின் லட்சக்கணக்கான மக்களின் மரியே வாழ்க என்ற கோஷம் விண்ணை பிளக்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியை காண வெளிநாடு மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள மும்பை, மகாராஷ்டிரா, ஆந்திரா மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்றனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி வரும் 7ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து மாதா பிறந்த தினமான செப்டம்பர் 8ஆம் தேதி வேளாங்கண்ணி பேராலயத்திலிருந்து புதுவை, கடலூர் மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி பாடல் நிறைவேற்றப்பட உள்ளன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருச்சி மத்திய மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 4 எஸ்பிக்கள், 7 ஏடிஎஸ்பிக்கள், 65 காவல் ஆய்வாளர்கள், 1700 காவலர்கள் என 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதால் குற்ற சம்பவங்களை தடுக்க 18 சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. 360 சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன் கேமராக்கள் கொண்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.